தங்கமயில் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சொரக்காய் கொடியில் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு உறவுகளே. நம்ம அதில் சமையலுக்கு எது பதமாக இருக்குது அப்படின்னு பார்த்து நாங்கள் பறிக்கிறதுக்காக போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இலை மறைவில் நிறைய இருந்துச்சு. ஒரு 5 காய் கிட்ட நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு 2 இருந்தாலே போதும். அதுவே குட்டி குட்டியாக நாங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் சொந்தங்களுக்கு கொடுக்கறதுக்காக பறித்தோம். ஒரு பூசணிக்காய் கொடியும் இருந்தது. அதில் ஒரு 3 பூசணிக்காய் இது வரைக்கும் காய்ச்சிது. அந்த 3வது பூசணிக்காவை நாங்கள் கட் பண்ணிக்கிட்டோம். ஒரு காய் இருக்குது, அதை நீங்கள் இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள். இங்கே கொடுங்க. இது என்னம்மா இது? இங்கே பாருங்கள் மக்களே, ஒரே ஒரு சொரக்காய் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரே கொடியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 4ம் ஒரு மாதிரி இருக்குது, இது மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. இது ஒரு நல்லா இருக்குது. இந்த குடுவெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. அது ஏம்மா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரே கொடியில்? இது குள்ளமாக இருக்கிறோம், இது உயரமாக இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே உயரமாக இருக்குது. பசங்க குள்ள பையன் ஒன்று, நீட்டு பையன் ஒன்று. இருந்தாலும் இது பாட்டில் மாதிரி இருக்குது, அது நீட்டாக இருக்குது. ஆமாம், கருப்பாக ஒன்று சிகப்பாக ஒன்று இருக்குது இல்லையா, அந்தமாரி தான். என்னம்மா இது? ஒரு விதையிலேருந்து போட்டால் தானே ஒரு மாதிரி வரணும் காயே. விசித்திரமாக இருக்கட்டும் தான், அதிசயம்ல. அந்த காயெல்லாம் யார் எடுத்துன்னு வர்றது? வச்சுட்டு தான் வரணும். உறவுகளே, இன்றைக்கி பாருங்கள், 5 சொரக்காய் எடுத்துட்டோம், ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கிட்டோம். நல்லா பழுத்து சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கொடியில் இதோட 3 பூசணிக்காய் கட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு பூசணிக்காய் இருக்குது, அது கொஞ்சம் காயாக இருக்குது. நான் காட்டுறேன் இருங்க. இங்கே தான் எங்கள் ஆயா எங்கேயோ மறைச்சி வச்சாங்க இந்த பூசணிக்காவை. இங்கே தான் மறைச்சாங்க. இங்கே வாங்க, இங்கே பாருங்க, இந்த பக்கம் இங்கே பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நாங்கள் மறைச்சி வைக்கிறோம் பாருங்க பூசணிக்காவை. இன்னைக்கான அறுவடை முடிஞ்சுது. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.